ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய முப்படைகளை வலிமைப்படுத்துவதற்கு பலவிதமான திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல நடந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் மீட்டிங்ல கிட்டத்தட்ட 70,500 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்தியா என்னென்ன ஆயுதங்களை வாங்க போறாங்க, அந்த ஆயுதத்தோட செயல்திறன் என்ன, இதன் மூலமா இந்திய முப்படைகள் எப்படி வலிமை பெறும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படைக்காக டெட்பஃப் அப்படிங்கிற ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விமானத்தோட டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்துவதற்கு இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவு, எப்படி டெட்பஃப் விமான தயாரிப்பை இந்தியாவால வேகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சீனாவுக்கு மிக அருகிலுள்ள குவாம் ஐலண்ட்ல வச்சு இந்திய கடற்படை, அமெரிக்க கடற்படை, ஜப்பான் கடற்படை மற்றும் கனடா நாட்டு கடற்படைகள் இணைந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ பயிற்சியில ஈடுபட்டிருக்காங்க. எதற்காக இந்த 4 நாடுகளும் குவாம் ஐலண்ட மையமா வச்சு இந்த போர் பயிற்சியில ஈடுபட்டிருக்காங்க, இந்த போர் பயிற்சியில என்ன மாதிரியான ஆபரேஷன்களை அவங்க கேரி அவுட் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சிலோட மீட்டிங் நடைபெற்றது. இந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட 70,500 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்கள் வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 70,500 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களும் முழுக்க இந்திய நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட உள்ளது. இந்த 70,500 கோடி ரூபாய்க்கான ஒப்புதல் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த 70,500 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்கள் அனைத்தும் தற்போது இந்திய எல்லையில நிலவி வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தற்போது அப்ரூவ் செஞ்சிருக்க இந்த ஆயுதங்கள் தவிர ஏற்கனவே டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் இந்திய விமானப்படைக்காக லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்களை டெவலப் செய்யறதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்களை இந்திய விமானப்படையின் Su-30 MKI விமானங்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செய்றாங்க. லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா ஒரு சப்சானிக் க்ரூஸ் மிசைல டெவலப் செய்ய போறாங்க. இந்த சப்சானிக் க்ரூஸ் மிசைல்கள்னால 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமாக தாக்க முடியும். இந்தியா டெவலப் செய்யும் இந்த சப்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் எதிரிகளின் ஹை வேல்யூ டார்கெட்டுகளான விமான ஓடு தளங்கள், ராணுவ தளங்கள் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்காகவே டெவலப் செய்றாங்க. இந்தியா டெவலப் செய்யும் இந்த சப்சானிக் க்ரூஸ் மிசைல்கள்னால எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். தற்போது இந்தியா வானில் இருந்து தரை இலக்குகளை தாக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் சப்சானிக் க்ரூஸ் மிசைல்களை தான் டெவலப் செய்ய போறாங்க. ஃபியூச்சர்ல இந்திய கடற்படைக்காக வானில் இருந்து கடலில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையிலையும் ஒரு க்ரூஸ் மிசைல் டெவலப் செய்யப்பட உள்ளது. டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் ஒப்புதல் கொடுத்திருக்க இந்த 70,500 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்கள் பை இந்தியா முறைப்படி வாங்கப்பட உள்ளது. அதாவது வாங்கப்பட உள்ள ஆயுதங்கள் அனைத்தும் இந்தியாவிலே டிசைன் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட வேண்டும். இந்த 70,500 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்கள்ல கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாய் இந்திய கடற்படைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படைக்காக அதிகமான எண்ணிக்கையில பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் வாங்கப்பட உள்ளது. இந்த மிசைல்கள் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட உள்ளது. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை பயன்படுத்தி ஆன்டி ஷிப் ஆபரேஷன்களை இந்திய கடற்படையால் கேரி அவுட் செய்ய முடியும். அடுத்து தற்போது இந்திய கடற்படையில 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இருக்கு. இந்த கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் ஹெலிகாப்டர்கள் மிகவும் பழைய ஹெலிகாப்டர்கள். இந்த ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் 60 யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன், காயமடைந்த வீரர்களை எவாக்குவேட் செய்வது போன்ற பல ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அடுத்து இந்திய கடற்படையின் கப்பல்கள்ல சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளது. இந்த சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் பிரத்யேகமா
இந்திய கப்பல்களை வான் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட உள்ளது. வான் அச்சுறுத்தல்கள் அப்படின்னா குரூஸ் மிசைல்கள், ட்ரோன்கள், ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் போன்ற பல்வேறு விதமான வான் அச்சுறுத்தல்களில் இருந்து இந்திய கப்பல்களை சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட் சிஸ்டம் பாதுகாக்கும். சமீப காலமா இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு பல கட்டங்கள்ல முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள வெளிநாட்டு ஆயுதங்களையும் பெருமளவுல குறைப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில மீடியம் ஸ்பீட் மேரிடைம் டீசல் இன்ஜினை டெவலப் செய்யறதுக்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க. ஏன்னா பல காலமா கப்பல்கள்ல பயன்படுத்தப்படும் இன்ஜின்களுக்கு இந்தியா வெளிநாடுகளையே நம்பி இருக்காங்க. அந்த நிலையை மாற்றுவதற்கு தற்போது இந்த திட்டத்தை இந்தியா கையில் எடுத்திருக்காங்க. அடுத்து இந்திய தரைப்படையின் ஆர்ட்லரி யூனிட்டை மாடர்னைஸ் செய்வதற்கு இந்தியா பெரும் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய தரைப்படையின் ஆர்ட்லரி யூனிட்ல தனுஷ் கன் சிஸ்டம், K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் போன்றவற்றை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் 307 அட்வான்ஸ்டு டோவ்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த கன் சிஸ்டங்களை மொபைல் வெஹிக்கிள்கள்ல மவுண்ட் செஞ்சிருப்பாங்க. அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்தியா வாங்க உள்ள அட்வான்ஸ்டு டோவ்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டம் கிட்டத்தட்ட 18 டன் எடை கொண்டது. இந்த கன் சிஸ்டத்தை ஆபரேட் செய்வதற்கு 6 முதல் 8 நபர்கள் தேவைப்படுவாங்க. அட்வான்ஸ்டு டோவ்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தினால 48 முதல் 52 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்க முடியும். இந்த கன் சிஸ்டங்கள்னால பஸ்ட் மோட்ல ஒரு நிமிடத்துல 5 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 2.5 நிமிஷத்துல 10 ரவுண்டுகளை ஃபயர் பண்ணும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிஷத்துல 60 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அட்வான்ஸ்டு டோவ்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தை ஆர்னமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் மற்றும் கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் அப்படிங்கிற 3 நிறுவனங்களும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்திய ராணுவத்திற்காக வாங்கப்படும் அட்வான்ஸ்டு டோவ்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டங்கள் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த கன் சிஸ்டங்களை வாங்குறது இந்தியன் ஆர்ட்லரி யூனிட்டை மாடர்னைஸ் செய்வதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காக 9 அட்வான்ஸ் லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்களை வாங்க போறாங்க. இந்த அட்வான்ஸ் லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்கள்ல சர்வேலன்ஸ் செய்யக்கூடிய அதிநவீன சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்திய கடற்படையின் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்களை இரவு நேரத்திலையும் சர்வேலன்ஸ் செய்வதற்கு பயன்படுத்த முடியும். இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் 2,71,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த 2,71,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்கள்ல கிட்டத்தட்ட 99% ஆயுதங்கள் உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட உள்ளது. இந்திய அரசாங்கத்தின் இந்த ஆர்டர்கள்னால இந்திய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் பெருமளவுல பயனடைய போறாங்க. அடுத்த அப்டேட், இந்திய கடற்படைக்காக டெட்பஃப் அப்படிங்கிற ஒரு அதிநவீன டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட்டர் ஜெட் ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு நிகரான விமானமா இந்தியா தயாரிக்க போறாங்க. இந்திய கடற்படை டெட்பஃப் விமானங்கள் டெவலப் செய்யப்பட்டால் முதற்கட்டமா 45 விமானங்களை வாங்குவோம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல 100க்கும் மேற்பட்ட விமானங்களை வாங்குவோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில டெட்பஃப் விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வேகப்படுத்துவதற்கு இந்தியா ஒரு முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் டெட்பஃப் விமானத்தை டெவலப் செய்யலாம் அப்படின்னு இந்திய கடற்படை முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் திட்டத்தின் கீழ் இந்திய அரசு மற்றும் இந்திய தனியார் நிறுவனங்கள் இணைந்து டெட்பஃப் விமானத்தை டெவலப் செய்ய போறாங்க. ஏற்கனவே ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இதே ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலமா தான் டெவலப் செய்யப்பட்டு வருது. ஆம்கா போர் விமானத்தை உருவாக்குறதுக்கு இந்திய தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல தான் ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனால வரும் காலத்துல டெட்பஃப் விமானங்களும் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல தயாரிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட், மார்ச் 15 இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சி டிராகன் 23 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கடற்படை கூட்டு பயிற்சியை இந்தியா, அமெரிக்கா, கனடா மற்றும் ஜப்பான் நாடுகள் இணைந்து நடத்த போறாங்க. இந்த குவாம் கடற்படை தளம் வெஸ்டர்ன் பசிபிக்ல அமைஞ்சிருக்க அமெரிக்காவின் மிகவும் ஒரு முக்கியமான கடற்படை தளம். சீனால இருந்து கிட்டத்தட்ட 4600
600 கிலோமீட்டர் தூரத்துல இந்த குவாம் நேவல் பேஸ் அமைஞ்சிருக்கு. அதனால வரும் காலத்துல சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்த குவாம் கடற்படை தளத்தை பயன்படுத்தி அமெரிக்கா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க முடியும். அதனாலதான் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் குவாம் கடற்படை தளத்தை பேஸா வச்சு இந்த சீ டிராகன் நேவல் எக்ஸசைஸ கேரி அவுட் பண்றாங்க. இந்திய கடற்படையின் P-8I மேரிடைம் பெட்ரோல் விமானமும் அமெரிக்க கடற்படையின் P-8A ஜப்பான் நாட்டின் CP-140 மற்றும் ராயல் கனடியன் ஏர்போர்ஸோட P-3C போன்ற மேரிடைம் பெட்ரோல் விமானங்கள் இந்த கடற்படை கூட்டு பயிற்சியில பங்கெடுத்திருக்காங்க. இந்த சீ டிராகன் கூட்டு பயிற்சியில பலவிதமான ஆபரேஷன்களை இந்த 4 கடற்படைகளும் கேரி அவுட் செஞ்சிருக்காங்க. சீ டிராகன் கடற்படை கூட்டு பயிற்சி மூலமா இந்த 4 நாட்டு கடற்படைகளும் ஒரு யுத்த நேரத்துல எப்படி ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி பார்த்திருக்காங்க. சீ டிராகன் கூட்டு கடற்படை பயிற்சியில பிரத்யேகமா எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செய்யப்படும் ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்களை இந்த 4 நாட்டு கடற்படைகளும் செஞ்சு பார்த்திருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஆபரேஷன் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எதிரி தன்னுடைய நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி நமது கடற்படையின் கப்பல்களை தாக்காமல் இருப்பதற்கு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்கணும். அதற்கு ஒரு யுத்த நேரத்துல இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஆபரேஷன்கள் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். ஏன்னா எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பலை நம்மளால கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியலன்னா நமது போர்க்கப்பல்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி எதிரியால் செய்ய முடியும். இந்த 4 நாடுகளும் இணைந்து இந்த கூட்டு பயிற்சியை நடத்துவதற்கு இன்னொரு முக்கிய காரணம் இந்தோ பசிபிக் ரீஜியன்ல சீனாவின் ஆதிக்கத்தை குறைப்பது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.